நொச்சிபாளையத்தில் பொதுமக்கள் அதிகம் பேர் புகார் கொடுத்திருந்தார்கள். வாய்மொழியமாக, தொலைபேசி மூலமாக என் சங்கத்தின் மீது நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் தொலைபேசி மூலமாக புகார் கொடுத்தார்கள். இந்த மாதிரி குடோனுக்குள்ள நிறையா சிலிண்டர் அடுக்கி வச்சிருக்கிறாங்க, ஆனால் பொதுமக்களுக்கு தரமாட்டேங்கிறாங்க, அதனால வணிகர்களுக்கு தரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற புகார் வந்ததின் அடிப்படையில் நானும் மாவட்ட வழங்கல் துறை அதிகாரி அவர்களும் நேரில் சென்று ஆய்வு செய்த போது கடை பூட்டப்பட்டிருந்தது. பூட்டப்பட்ட அடிப்படையில் அவர் உரிமையாளரிடம் அவர் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு கேட்டதற்கு நான் வெளியூரில் இருக்கிறேன், வர முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டார். அதன் அடிப்படையில் பக்கத்து அருகில் உள்ளவர்கள் குடோனில் கிட்டத்தட்ட 100லிருந்து 150 வரை வணிக சிலிண்டர் மட்டும் இருப்பதாகவும் 1900 ரூபாய்க்கு விற்கப்பட வேண்டிய சிலிண்டரை 4000 வரையில் விற்கப்படுகிறார்கள். அதுபோக 5 கிலோ சிலிண்டர் வீட்டுகளுக்கு பயன்படுத்துவதற்காக ஒரு வேன் நிறையாக ஏற்றப்பட்டு வெளியில் கொண்டு போய் விட்டார்கள். ஆகவே இது சம்பந்தமாக உரிய நடவடிக்கை வேண்டும் என்று கேட்டதின் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் கொடுத்ததில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக சர்க்குளம் ஏஜென்சி மீது FIR போடுவதாக மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் தெரிவித்தார்கள். அதை தொடர்ந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. விசாரணை அடிப்படையில் அவர்களை கைது செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன்.